சொல்வதெல்லாம் உண்மை. அவங்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது வேண்டாம் சொல்லுதுப்பா. சத்தியமா எதுவுமே நான் பண்ணுவேன். அவ காலில் மூந்தெல்லாம் நீ வாங்கணும்னு அவசியமே இல்லை. என் பொண்ணாக்காம நான் வீரேன். சொல்லுங்க. என் பேர் மோனிஷா மேடம். நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் முருகன் ஒரு பையன் இருந்தான், படிச்சுட்டு இருந்தான். அந்த பையனை அவன் என்கிட்ட ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணான். அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து நானே லவ் பண்ணேன். லவ் பண்ண நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு லைஃபு. அப்புறம் சும்மா சைக்கிளில் நாங்கள் 2 பேர் நடந்து பேசிட்டு வருவோம். பேசிட்டு அவன் போயிடுவான், நானும் வந்துடுவேன். அப்படி தான் இருந்தோம். அப்புறமா அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் சொல்ல சொன்னான் அவன். நானும் சொல்லி எங்கள் அம்மா அப்புறமா தான் ஒத்துக்குனாங்க. அவர் வீட்டுக்கு வரதா போயிட்டு சும்மா பார்த்துட்டு போவார். அப்புறம் அம்மா சொன்னாங்க, இங்கே எல்லாருமே தப்பாக பேசுவாங்க, நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுங்க அப்படி சொல்லி நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அவங்க வீட்டில் யாருமே வரல, அவங்க அம்மா மட்டும் தான் வந்தாங்க. அவங்க அப்பா கூட வரவே இல்லை. அவங்க செயின் மட்டும் போட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. அங்கேயே எங்கள் அத்தையும் கூடலாம் கொஞ்சம் பிரச்சனை, வீடு விற்க சொல்லி. அப்பா இல்லாததுனால அவங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்க சொல்லி வீடை விற்றுடலாம் அப்படி சொல்லி நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வரோம் அடிக்கடி. அங்கே கத்திட்டு இருந்தோம் சொல்லி வேண்டாம் சொல்லி அவங்க வீடு காலி பண்ணிட்டு விற்றுட்டே வந்துட்டோம் அந்த வீட்டை, சொந்த வீட்டை. அப்புறம் நாங்கள் வாடகை வீட்டுக்கு இவங்க தான் ஓட்டையில் இட்டுன்னு போய் வச்சாங்க வீடு. அங்கேயே இவர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறது. ஓ, அப்போவே அது ஆரம்பிச்சாச்சு. வெரி குட். சண்டை எதுக்கும் சண்டை வரும்னா, நான் வெளியே போவேன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட சேராத, குடிக்காத அப்படின்னு சொன்னால் எப்பயாச்சும் எனக்கு தெரியாமல் போயிடுவார் அவர். 4 நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். டெய்லியும் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். நான் கேட்டேனே இருந்தேன், எதுக்கு நீ குடிக்காத, பசங்களுக்குலாம் போவாத, விநாயகர் சதுர்த்திலாம் வருது நான் பசங்க கூட போவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ போவாத, நீ போகிறதுக்கு நான் விட மாட்டேன். அம்மாக்கும் எங்களுக்கும் இது பண்ணி சண்டை போட்டு எங்கள் அம்மாவை அடிக்க எங்கள் அம்மாவை திட்டுறாரு. என்னையும் அசிங்கசியமாக திட்டி எவ்வளோ இது பண்ணுறாரு. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்க? இப்போ எனக்கு நான் அவனு வேண்டான்னு சொல்கிறேன். இந்தமாரி குடிச்சிட்டு எங்கள் அம்மா அசிங்கமாக பேசுகிறான், என்னையும் திட்டு அடிக்க வரான். குடிச்சிட்டு வந்தாலே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேது. யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம், நாங்கள் சும்மாவாக இருக்கோம், போலீஸ்காரங்க வந்தால் கூட என்னை பிடிச்சின்னு போய் வைங்க சார் ஜெயிலில் சொல்கிறான். அப்புறம் அவங்க அம்மா இட்டுன்னு வந்துட்டு பேர் என்கிட்ட என்ன சொல்கிறான், உன்னால் தான் நான் ஜெயிலுக்கு போனேன், உங்களை லவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு இன்னும் தெரில அப்படி சொல்லி யாருமே தூங்காது அப்படி சொல்லி அசிங்கசியமாக பேசுகிறான். நிச்சயம் முடிஞ்சது 1 வருஷம் ஆயிடுச்சு. இதில் யார் இந்த பொண்ணோட அம்மா? நான் தான். நீங்கள்? அத்தை. எங்கே வேலை செய்கிறீங்கம்மா? பெருக்கிற வேலை செய்கிறேம்மா நான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறீங்க? ஆமாம்மா, வீட்டு வேலை செஞ்சு கூட நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேம்மா பிள்ளைங்கள. உங்கள் புருஷன் எப்படிம்மா இருந்தார்? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் போய் ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் ஆஃபீஸ் மாரி இருக்கம்மா, அந்த இடத்துல நைட்டில் அம்மாவாசையில் போய் ஊழ்ந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. இப்போ என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன்? அந்த பையன் பேர் முருகன். முருகன் என்ன பண்ணுறான் இப்போது? இவங்களோட விஷயம் தெரிஞ்ச உடனே நான் பையன் யாருன்னு விசாரித்தேன் மேடம். நான் விசாரித்த பிறகு இவன் சொன்னேன் என்கிட்ட, இதுமாரி ஓட்டேரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிவா அவங்க வீட்டு காமியா, அப்பா அம்மாலாம் காமின்னா கூட்டின்னு போனேன். கூட்டின்னு போன பிறகு அவங்க அம்மா கிட்டே நான் கேட்டேன், அந்த பொண்ணுக்கு இவன் தான் பிடிச்சிருக்குது, இவனுக்கும் அவனை தான் பிடிச்சிருக்குதுன்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், என்றைக்கு இருந்தாலும் அந்த பொண்ணை நாங்கள் அந்த பையனையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னோம். சரிம்மா அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. எல்லாம் பேசி முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் மேடம். இதுக்கப்புறம் இவங்களோட பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு 1 வீக் அப்புறம் வந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனை, இந்த பையன் போட்டு பாப்பாவை ரொம்ப அடிக்கிறாங்க்கா, அடிக்கிறான், தூக்கி போட்டுக்கிறான் மேடம். குடிச்சிட்டு மேம் டெய்லியும் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான், குடிச்சு வீட்டுக்கு வரான். நிறைய குடிச்சிட்டு வந்து இவங்களும் அனாவசியமாக பேசியிருக்கிறாங்க. இந்த இவளுடைய பாப்பா தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளையும் அந்த பையன் இவனை பார்க்குறா அவனை பார்க்குறா, ஏன்ப்பானா அந்த பொண்ணை ரொம்ப கண்டிஷன் பண்ணியிருக்கிறான். என்னுடைய இஷ்டம் நான் யார்கிட்டனா பேச, சின்ன பொண்ணு மேடம், அவள் விளையாட்டு குழந்தை. அத்தை இவன் அதையே ஃபாலோ பண்ணின்னுக்கிறான். இவன் இங்கே போகிறா அங்கே போகிறான்னு கேட்டுட்டு இந்த பொண்ணை செம்மையாக அடின்னு அடித்து இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வழி இருக்குதான் படிக்கட்டுக்கு, அந்த மாதிரி தூக்கி போட்டுக்கிறான். தவறி விழுந்திருந்தா வெளியில் போய் விழுந்து. என்ன பண்ணா? தூக்கி ஃபோன் அடிச்சிட்டேன்னு சொல்லி எது இருந்தாலும் தூக்கி அடிச்சுட்டு வரேன், பார்க்கவே மாட்டான். இப்போ என்ன வேணும்னா என்ன செய்யணுமா? இவங்க அந்த பொண்ணு பையன் வேணான்னு சொல்கிறா மேடம். அவன் ஏன்னா 1 நாள் 2 நாள் நான் பழகலாத்த, 5 வருஷம் அவனோட கூட நான் பழகி அவனுடைய கேரக்டர்லாம் என்ன நான் புரிஞ்சுக்கினேன். இதுக்கப்புறம் அவனோட கூட நான் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டேன்னா எனக்கு நிம்மதியாக இருக்க முடியாது, எங்கேயுமே போக விட வாழ மாட்டேன், முடியாது. எங்கேயுமே போக விட மாட்டேன் அந்த பொண்ணை. எங்கேயுமே நீ போகக்கூடாது,
சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது. என் வாழ்க்கை என்ன நல்லா பண்ற? இருக்கணும்னா அவங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க, எனக்கு வேணவே வேணான்றாகும். வேணான்னு சொல்கிறேன் மேடம். எனக்கு என் புள்ளத்தான் எனக்கு முக்கியம். எனக்கு அந்த பையன் வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது மேடம். நான் எங்கேயோ வீட்டு வேலை, நான் பெருக்கிற வேலைக்கு காலையில் போகிறேன், மத்தியானம் நான் வரேன். அவங்களுக்கு வீட்டுல பயந்து புள்ளைகளுக்கு தான் மேடம் என்ன இவங்க நடக்குது? வந்துட்டாங்க. இவங்க அந்த பையனுடைய பையனுக்கு வீட்டுக்கு பயந்துட்டு பயந்து தான் நான் தான் வீட்டை வந்துட்டேன் பூட்டிட்டு இப்போ எங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க இவங்க. அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பையன் வந்து லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நிச்சயம் பண்ணிட்டேங்க போல இருக்கு இல்லையா? இல்லை மேடம், ஸ்கூலுக்கு படிக்கும்போது 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், மிஸ்ஸு சொன்னாங்க. மிஸ்ஸு சொன்னவொன்னா நான் ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டேன். என் பையனை படிக்காத, இந்த வயசில் உனக்கு லவ் கேட்குதா, நம்ம அவளுக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்குது, அதே ஸ்கூலில் படிச்சதுன்னு நிறுத்திட்டேன். அவன் நின்றுட்டான். திருப்பி இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, லேசாக கையை கீறிக்கின்னு அவனை பேச சொன்னிச்சு. என் தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணான். பையன் சத்தியம் பண்ணான். இது என்ன பண்ணுச்சு, நீ பேசலைன்னா கையை கிச்சிச்சு. அப்படியா? ஸ்கூல்ல கிச்சிச்சு மேடம். வடு இருக்குது பாரு மேடம். ஸ்கூல்லாம் கேட்கல. வேற எங்க அது கேட்டுச்சு? வீட்டில் தான் அது பிரச்சனை வீட்ல இல்லை, நாங்கள் சண்டையா கேட்டேன்னு இருக்கும்போது சொல்லிட்டு இல்லை மேடம், ஸ்கூல்லே கிச்சிச்சு மேடம். மிஸ்ஸை கூப்பிட்டு சொன்னாங்க என்கிட்ட, ஐயோ ஊரா மட்டும் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணுறியா, வானா நீ ஸ்கூலில் படிக்காதன்னு என் பிள்ளைய நிறுத்திட்டேன். இவங்க தெரியாது பேசின்னு இருந்திருக்காங்க. பேசின்னு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சந்தா பேசும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், என் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு நீ பேசுறிய, அப்போ உனக்கு அந்த பொண்ணு தானே ஊனன்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து கையை அறுத்து 8 தையல் போட்டிருக்கான் மேடம். எனக்கு அந்த பொண்ணு தான் ஊனும், எனக்கு அந்த பொண்ணு நிச்சயம் பண்ணுன்ட்டான். இவங்க வீட்டில் போய் கேட்டேன். இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, என்ன அவனை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, நீ வந்து என் பொண்ணை லவ் பண்ணுறியாடான்னு. அப்போ நடந்தது மேடம் இவங்களுக்குள்ள. அவனை கூப்பிட்டு கேளுங்க மேடம். நீங்கள் அசிங்கமாக வீட்டாண்ட வந்து கேட்டாங்க மேடம். அசிங்கமாக நான் பேச கேளு மாட்டேன். மேடம். எங்க மாமியாரை நாங்கள் தான் போய் கேட்டோம். கேளு மேடம். இவங்க என் மாமியார் பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்க ஏன் சுற்றி வர படிக்கிற பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டோம். என்னை வந்து மேடம் வீட்டில் வந்து ஓடிமா கேட்டாங்க மேடம். எங்கள் வீட்டாண்டியே பெரிய பொண்ணு ரத்தம் டெஸ்ட் பண்ணுறது மேடம். பொண்ணு அழுவி பிடிச்சி மேடம். நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம், இந்த பையன் இந்த மாரி பண்ணிருந்தால் தான் அவங்க வந்து ஓடிவமாக கேட்குறாங்க, கொடுத்துறம் பண்ணுறோம் வீட்டில்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து அவங்க மாமியாரை வந்து என்கிட்ட மன்னிப்பு வாங்கினது மேடம். நான் சொன்னது தப்புமான்னு. நான் வீடு வாசல்லாம் பார்க்கணுன்னாங்க. நான் ஊருக்கு கூப்பிட்டு போனேன். என் வீடு வாசல் கைனு கடலாம் காட்டினேன் மேடம். சொன்னேன், பொண்ணு கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டேன். இவங்க என்ன பண்ணாங்க, உடனே நிச்சயம் பண்ணன்ட்டாங்க. நான் போய் சாதகம் பார்த்து 8 பொருத்தம் இருந்தது மேடம். சரி தப்பு இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயம் பண்ணேன். 21 தட்டு வச்சேன் மேடம். 1 சவரம் செயின் போட்டேன் மேடம். பட்டு புடவை கூப்பிட்டு போய் எடுத்து கொடுத்தேன் மேடம். எங்கள் வீட்டுக்கு வரும் அந்த பாப்பா, வந்து சாப்பிடும், தூங்கும், என்னை பார்த்துக்கும். இது 3 மணிக்கு மேலே தான் மேடம் வீட்டுக்கு நான் அனுப்புவேன். கையில் இருந்தாம்மா காசு 200 ரூபா எடுத்துகிட்டு போ, சாப்பாடு எதனா செஞ்சு சாப்பிடுங்கன்னு. 6 மாதமாக சுகரை வந்து நான் அதுக்கு முன்னே சாப்பாடெலாம் செஞ்சு வீட்டுக்கு கொடுப்பேன் மேடம். நானே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவேன். நம்ம குடும்பம் மாரி யாரும் இல்லையே அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். இப்போ 6 மாதமாக தான் நான் எதுவும் செய்யறதில்ல. மாதம் 1000 ரூபா கொடுப்பேன் மேடம். நேராக நின்று கேளுங்க மேடம். இந்த பாப்பாவுக்கு 1000 ரூபா கொடுப்பேன் மாதம். ஆனால் 1000 ரூபா அப்பா உங்க மேல எந்த தப்பா சொல்லலம்மா. உங்க மேடம் மேல எந்த தப்பா அவ சொல்லல. உன் பிள்ளை மேலதான் அவங்க மேடம். சொல்றாங்க. எங்கள் பையன் சம்பளம் வாங்குவான் மேடம். சம்பளம் வாங்கி, அம்மா பொண்ணு நல்லது கெடுத்தலாம் நான் செய்யணும், எனக்கு 2000 கொடு, 3000 கொடுன்னா. 3 மாதத்துக்கு முன்னே வேலை செய்கிற இடத்துல 5000 வாங்கினேன் மேடம். வாஷிங் மிஷின் என் பொண்டாட்டியில் தூக்க முடியல, வாஷிங் மிஷின் வாங்கணும்னா 5000 வாங்கிட்டோமா. அந்த கடனை நான் மாதம் நான் கொடுக்குறேன் மேடம். சம்பளத்தில் நீ என்ன நாள் வாங்கி போட்டுக்கடா, நீ உன் சுகம் தாண்டா எனக்கு அப்படின்னு. நான் அவனுக்காக நம்ம புள்ளைய ஏந்துட்டா என்ன பண்ணுறது. 4 நாள் ஆகுது மேடம் அவன் சாப்பிட்டு. 4 நாளாக சோறு தண்ணி ஒன்றுமே குடிக்கல. இதேமாரி ஈத்துட்டு போய் தனியாக வச்சுட்டு இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. நம்ம தாப்பெல்லாம் அப்படிலாம் நினச்சிட்டு தான் நாம் செஞ்சோம். இதேமாதிரி அநியாயம் பண்ணுறாங்களே. அது ஏதோ பையன் ரொம்ப தொந்தரவு பண்றாரு. இல்லை மேடம், ஒரே ஒரு நாள் தான் மேடம். அது வந்து குடிச்சிட்டு இரு நீ சொல்லாத. அவங்க சின்ன பொண்ணு ஏற்கனவே கேமு கடனில் வீடு இருந்தாங்க மேடம். அங்கே ஒரு பையன் வந்து பேசி போய்கின்னு வந்துக்கின்னு கையை பிடிச்சிக்கிட்டான் மேடம். வயியில் ஒரு மாமங்காரன் என்ன மேடம் என்னம்மா கையை பிடிச்சி ஈத்து கலாட்டம் பண்ணுறான் அந்த பொண்ணை. இவன் போய் 4 பேர்த்த கூப்பிட்டு போய் என் மச்சின்ச்சிடா. எனக்கு அசிங்கம். நீங்க எல்லாம் பேசல. நீங்க அப்ப சண்டை போட்டுன்னு இருந்தீங்க மேடம். என் புள்ள அவங்க அக்காவுக்கு தெரியுமா இல்லையா நிக்கல் மேடம். யாருடைய அது
யாரும் இல்லை, சும்மா பின்னாடி வராங்கன்னு தான் சொல்லி இவன் திட்டிட்டு வந்து தான் சொன்னான். அதோட அந்த விட்டுருச்சு மாதிரிலாம் மேடம். எதுவும் என் பிள்ளைங்க அந்த மாதிரி தப்பான கேளு மேடம். பிள்ளைங்க கிடையாது மேடம். அது விட்டுருச்சு மேடம். ரெண்டாவது நான் என்ன பண்ணேன், இவங்களுக்குள்ள பிரச்சனை வீட்டு தகராறு வந்து வீடு வந்து நான் சொன்னேன், அமுதா இங்கே இருக்காத, நான் உன்னை வீடு எடுத்து போய் அங்கே வைக்கிறேன்னு சொல்லி 1 லட்ச ரூபாய் அவங்க கொடுத்தாங்க மேடம். வீட்டுக்கு காசு நான் என்ன பண்ணேன், அட்வான்ஸ் கட்டி நீங்கள் அங்கே வந்து இருந்துருங்கம்மான்னு சொல்லி அங்கே இருக்கிற பையனை அந்த பொண்ணு பேசுனதோ பேசலையோ பேசாத எப்படி மேடம் நான் அம்மா, ஒன்று அந்த வந்து பொண்ணுக்கு அதெல்லாம் நீ யாரும் இப்ப பேசாத, விசாரிச்சது? அந்த பொண்ணு கதையில தான் இப்போ வந்தது. அந்த பொண்ணால் தான் மேடம் இவங்களுக்கு இப்போ தகராறு வந்ததே காரணம். அந்த பொண்ணு வந்து மேடம் அந்த பையன் வந்து போகும்போது வரும்போது ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பையன் போவானாம். இது வந்து பசங்கள்லாம் என் பையன்கிட்ட சொல்லி இவனே நேராக பார்த்துருக்கான். அத்தாத்தா இந்த மாரி இருக்குது, இந்த பொண்ணு ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்குது, நாளைக்கு பின்னாண்ட பிரச்சனை வந்து அவன்னா வயிற்றுல குழந்தைய கொடுத்துறான்னு நம்மளுக்கு தானே அசிங்கம் கேட்டிருக்கான். நீ யாரா கேட்கான்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கேட்குதான் மேடம். சின்ன பொண்ணு இரு, அந்த பொண்ணு கேட்குதான் மேடம், ஒன்று நீ இருக்கணும்டா இல்லை நான் இருக்கேன்டான்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இவங்க அம்மாள்கிட்ட கேட்டு டெய்லியும் வந்து வீட்டு உள்ள இருந்துட்டு இருந்தா இந்த எப்படி வார்த்தை மேடம்? இரு வயசு மேடம். பொண்ணு இப்போ சின்ன பொண்ணு மேடம். வீட்டுல இருக்கிறா. ஞாயிற்றுக்கிழமை டைம்ல கூட அவ உட்கார முடியல, அவ சாப்பிட முடியல வீட்டுல. அது யார் இப்ப அந்த மேடம்? ரூம்ல வந்து இவங்க 2 பேரும் இந்த பொண்ணு பேசிட்டு என்ன இருந்தா என்ன பண்ண முடியும் மேடம்? மேடம் இங்கே பாரு மேடம், நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னேன், வெளியில் போய் பேசணும், வீட்டுக்கு வர வைக்காதுங்கன்னு சொன்னேன். கட்டுமாடமாக இருக்கும். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, செல்லை உடைச்சி கையெல்லாம் கீச்சிக்கின்னு நீ வந்தாதாண்டா நான் இருப்பேன். இந்த பொண்ணு ரொம்ப வீட்டுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்க கூப்பிட மாட்டோமா? ஒரு ஆம்பளை பிள்ளைய என்னத்துக்குமா நாங்க வீட்டுக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இந்த இருக்குது? மாரிலாம் மேட்ச்சுக்கிட்ட மாற்றி பேச அங்கே கேம் கடலில் வந்து கேளு மேடம். இந்த பொண்ணு என்னென்ன செய்து அவன் வரலன்னா, அவனை ஒரு நாள் பார்க்கலன்னா என்னென்ன பண்ணுதுன்னு நீங்களே கேட்டு பாருங்க மேடம். கேம் கடனில் அவங்க சொந்த வீட்டாண்ட கேளுங்க மேடம். இதோட யாருமே வேண்டாம் மேடம். என் பொண்ணை விட்டா எனக்கு போதும் எனக்கு மேடம். பொண்ணெல்லாம் நான் விட மாட்டேன் மேடம். வாங்க ஹீரோ, உகார். குழந்தை மாதிரி இருக்கீங்க, இந்த கூத்து அடிக்கிறீங்க. ஏன்பா தெரியாம பண்ணியா? ஏன் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ண? இல்லைம்மா, நீ குடிச்சதால இந்த மாதிரி சண்டை போட்டேன். எதுக்கு குடிக்கிற நீ? குடிக்கிற பையனுக்கு எப்படி அவங்க பொண்ணு கொடுப்பாங்க? நான் வந்து அவன் தங்கச்சி மேம், அந்த ஆள் வந்து பிரச்சனை வந்துச்சு மேம். இது வந்து சொன்னிச்சு என்கிட்ட. நான் வந்து அதான் சொன்னேன், நான் அவங்க அம்மா வந்து என்னை மதியத்தே இல்லை மேம். அதுலேருந்து நான் வந்து அதுகிட்ட சொன்னேன், அதுவும் என்கிட்ட சொன்னிச்சு, நீ இந்த மாதிரி வீடு வராத, நம்ம வெளியே ஒன்று பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதை வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக நான் குடிச்சுதான், அன்றைக்கி ஃபுல்லாக குடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஃபுல்லாக நான் என்ன பேசுன்னு எனக்கே தெரில மேம். எல்லாரும் அக்கத்து பக்கத்துல கூட போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அக்கத்து பக்கத்துல கூட திட்டுறாங்கம்மா. இந்த மாதிரி சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி பையன் தேவையா உனக்கு? நீ இன்னத்துக்கு நீ நிச்சயம் பண்றேன்னு சொல்லி நீ இன்னத்துக்கு இந்த மாதிரி சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்ணன்னு என்னத்தான் திட்டுறாங்கம்மா எல்லாரும். நீ விடாத துரத்தி இது பண்ண தொட்டு நான் பண்ணி என்ன இது சின்ன பொண்ணோட பிரச்சனை? அவர் சொல்றாரு என்னது? அவர் பேர்ல என்னம்மா ப்ராப்ளம்? போ குடிக்கிற அப்போலம்மா குடிக்கிறாங்கம்மா. இனிமேல் நான் எங்களுக்கு குடிக்க வேண்டாம்மா. மாட்டேன். அது மாதிரி சத்தியம் பண்ணேன். எங்களுக்கு நான் வேண்டாம்மா. தனியாவோட இட்டுன்னு போகிறேன் மேம். இனிமேட்டு வேண்டாம். தனியாவோட நான் இட்டுன்னு போகிறேன் மேம். நான் பொண்ணு தான் பேசுவேன். ம் வேணுமா? அன்னைக்கு தெரியலையா பேசும்போது மேடம் அவன் பொண்ணு வேணுமா? நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் நான் பண்ண மாட்டேன். நீங்க வந்து அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க அந்த பொண்ணு மேல. உங்க அப்பா அம்மா உங்க மேல அதை விட பாசம் வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க பண்ணறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொல்றாங்க. வேணும். நீங்க வேணாம் சொல்றீங்க, அந்த பொண்ணு ஒத்துக்குங்களா? சரி அந்த பொண்ணு என்ன சொல்றது? இருங்க சொல்லிடு, நேர் மூலியமா பார்த்து சொல்லிடு. அம்மா கொஞ்சம் பேசாம இந்த மகள என்னால அடக்க முடியாது. அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? தனியாவோட நான் பேசுவேன். சரி நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. சரி ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. லவ் பண்ணறதெல்லாம் ஓகே, அவசரப்பட்டு நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுக்கு நீ வேண்டான்னு தோணுது, இல்லை உனக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு தோணுறதுன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு அதை யோசிச்சு பார்க்கணும். சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணிட்டு வாழ்க்கையை கொண்டு போகணும். இல்லையா வேண்டா சொல்கிறாளா, அவளை மதித்து அவளுக்கு மரியாதை கொடுத்து அவள் அபிப்பிராயத்துக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கிக்கணும். இரு தம்பி, இதுதான் கரெக்டு. அதை விட்டுட்டு பைத்தியக்காரன் மாதிரி பண்ணக்கூடாது. உனக்கு வேணும் தம்பி, அவளுக்கு வேணாம்னு சொல்றா. நீ தான் பேசி பார்க்கணும். பேசிக்கோ. என்ன பார்த்து நான் இனிமே குடிக்க மாட்டேன். நான் தனியாக கூட வந்துடுறேன், வீட்டில் கூட இல்லை.
நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அவங்களுக்கு மரியாதை கொடு முருகா. சரி நான் அவங்க இனிமேல் நான் மதுரை ஒரு வாட்டியோட இது நான் இனிமேல் சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டேன் நான். நான் அப்பயே சொன்னேன் மேடம், நீ தங்கச்சியை பற்றி பேசுனதை நாங்கள் கேட்டுக்கிறோம் நானும் எங்கள் அம்மாவும். நீ எது கேட்குற விடு, அவங்க அந்த பொண்ணே ஒரு வாட்டி திட்டிச்சு மேடம் அவனை. நீ எது கேட்குற யார் நீ அப்படி சொல்லி அந்த பொண்ணு திட்டிச்சு. நான் அதனாலே சொன்னேன் அந்த பொண்ணு அந்த மாதிரி எனக்கே மறதி கொடுக்க மாட்டேது அந்த பொண்ணு. நீ எதுக்கு அந்த பொண்ணு கதை கேட்குற? நானும் எங்கள் அம்மாவும் கேட்டுப்பாங்க, எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணு விஷயத்தில் தலையிடாதீங்க, நானே கேட்டுக்கிறேன், எதாக இருந்தாலும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி. நான் உன் பேச்சு நான் நான் ஒரு வருஷமா நான் கேட்டுருந்தேன் இந்த உன் பேச்ச. இங்க பாரு ஆனால் நான் ஒரு வீட்டுக்கு போனாவே அவன் மாறிடுறான் மேடம். அவங்க அம்மாவே காசு குத்தி எடுத்துறாங்க அவனை. என்கிட்ட இருக்கும் போது மட்டும் நல்லா பார்த்துக்குமா நல்லா பார்த்துக்குமான்றாங்க. நான் நல்லா தான் வச்சுருக்கிறேன் அவனே, அவனும் நல்லா தான் இருக்கிறான். ஆனால் அவன் வீட்டுக்கு போனால் மட்டும் குடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்றான். நான் ஏதாவது வேணாம் நீ ஃபோன் பேசாத ஏதாவது ஒன்று சும்மா கோவத்தில் ஏதாவது சொன்னா கூட இல்லை அன்றைக்கி நைட்டே குடிச்சிட்டு வந்து சண்டை போடுது. நான் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், அது மாதிரி நான் சத்தியம் மாட்டேன். குடிச்சா நான் நிஜமான நான் இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் உன் காலில்னா வீரன் நான். நான் தனியாக ஒன்று நான் விட்டுமே உன் காலில் நான் வீரன். நான் இவ்வளோ பேசுறது நான் தனியாக வரும். நான் தப்பு நான் குடிச்சதான் பண்ணிட்டேன். சாரி நான் குடிச்சதான் பண்ணிட்டேன். நான் 4 நாள் ஒன்று தெரியும். நான் எப்போ குடிச்சிருவோம் காலைல ப்ளீஸ் கூட வந்துடு நீ. எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் உமா சத்தியமா எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம நம்பி நான் எப்படி ஒன்று வச்சுருந்தேனே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன்னா யார் வேணா என்ன பார்த்துட்டேன். நான் உண்மையாக லவ் பண்ண உடனே இத்தனை வருஷமா நல்லா தானே பார்த்தேன். நான் ஒரு வாட்டி என்ன மதியம் நான் இது கூட தான் இருக்கேன். நான் அப்படின்ட்டேன் மேம். நான் கூட இருந்து வாங்கிட்டேன். இனிமேல் நான் என்னால விட முடியாது மேம். இது நீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவ என்ன முடிவு பண்றா பாருங்க. கேளுங்க என்னம்மா இது ஜாஸ்தி. இதுமாதிரி நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் சொன்ன இந்த ஒரு வாட்டி நீ நானும் முடிவு வைத்தேன். வேற யாரும் முடிவு வைத்தேன். இது எங்கள் அம்மா அப்பாவோட முடிவு வைத்துட்டேன். நாம் 2 பேரும் முடிவு வைத்தேன். நான் போய் சொல்லு இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் மோனிகா என்னம்மா சொல்ற? எதுவுமே பண்ண மாட்டேன். அவன் அப்படிதான் சொல்ல. இல்லை நான் சத்தியமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் இனிமேல் நான் எதுவுமே பண்ணேன். நானே இங்கே வந்து உக்காந்துடுறேன். நான் இனிமேட்டு இருந்து நானே வந்து எனக்கு பிடிச்சி எது பண்ணாலும் தம்பி ஒரு நிமிஷம் அவளை பேச விட தம்பி, ஒரு நிமிஷம். அவன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான் உன் மேல. ஆனா அவன் உன்னை எவ்வளவு தொந்தரவு பண்றான்னு எனக்கு தெரியாது. நீ தான் முடிவு எடுக்கணும். பையன் நல்ல பையன்தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு குழந்தைய தெரியறான். எனக்கு மெச்சூரிட்டி எல்லாம் இல்லை. நீ தான்மா முடிவு பண்ணும். எனக்கு தெரியாது. ஏன்னா நீ என்ன அவஸ்தைப்படுற, உங்களுக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. தைரியமா பேசு, பயப்படாது. அம்மாவெல்லாம் கூப்பிடவா? சொல்லுமா, முடிவு பண்ணிட்டியா நீ? ஒரு 5 நிமிஷம் யோசி. தம்பி இந்த பக்கம் உட்காருப்பா. யோசிச்சு வச்சுக்கோ என்ன சொல்ல போறேன்னு. புரியுதா? என்ன முடிவு பண்ண? நான் இனிமேல் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். என்ன பாரு என்ன, நீ பாரு என்ன, நீ பாரு. நான் இனிமேல் சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் எதுனா பண்ணேன்னு சரி நீயே வந்து இது பண்ணுறேன். இது ஒரு வாட்டி ஒன்று எனக்கு கூட. எனக்கு எத்தனை நாளைக்கு கொடுத்தேன் ஆசை. ஒரு வாட்டி ஒன்று கூட. நான் எவ்வளோ கெஞ்சுறேன். நான் என்ன முடிவு பண்ண போறேன்? நான் இனிமேல் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். என்ன பாரு என்ன, பாரு என்ன, பாரு. நான் இனிமேல் சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் எத்தனை நாளைக்கு கொடுத்தேன் ஆசை. ஒரு வாட்டி ஒன்று கூட. நான் எவ்வளோ கெஞ்சுறேன். நான்
ரொம்ப சின்ன குழந்தைம்மா அவரு, பச்சை புள்ள மாதிரி ஆயிடுறாரு. அவங்களுக்கு தான் புத்தி இல்லைன்னு நீங்களும் இப்படி நிச்சயம் பண்ணி வச்சிருக்கீங்களே. அவங்களுக்கு தான் தொந்தரவு பண்ணாங்க என்ன. நான் வந்து வயசு ஆகட்டும், ரெண்டும் பழகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னா முடியாதுன்ட்டாங்க. அவங்க பண்ணியே தீர்ணுன்ட்டாங்க. இல்லைன்னா இப்போ பண்ணலைன்னா இப்போ பிரச்சனையே உள்ளாத பிரித்து விட்டுலாமா மேடம்? அம்மா நான் பிச்சு விடாம இங்கே வந்துக்கிறேன். நான் நீ உண்டு, அந்த பாப்பா உண்டு. எனக்கு தெரியாது. இனிமேல் எந்த தப்போ பண்ண மாட்டேன். இந்த ஒரு வாட்டி ஒண்டி இதுல தம்பி, நானும் வந்து நீ குறுக்க சொல்றது போக எனக்கு கூடாது மேடம். புரியுது. ஆனா என்னோட அபிப்பிராயத்துல நீ ரொம்ப சின்ன பையன். உனக்கு லைஃப்னா என்னதுன்னே தெரியாது. இப்ப நீ உன்னோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணும். உன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண. நான் சொல்றது கேட்கறியா தம்பி? நீ வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி அப்பா அம்மாக்கு நல்லா சம்பாதிச்சு கொடு. அக்கா கல்யாணம் ஆகட்டும், சின்ன அக்கா கல்யாணம் ஆகட்டும், அண்ணன் கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப விட்டுருப்பா, அதுதான் உனக்கு நல்லது. நான் விட மாட்டேன். அந்த பொண்ணு வேண்டாம் சொல்லுதேப்பா. நான் பேசுறேன். பேசியாச்சு. நீ இவ்வளவு நேரம் தான் பேசி. நீ காலைல விழறேன்னு சொன்னேன்ல, காலைல கூட விழ போனாரு. யாரை கேட்டு மேடம் அது லவ் பண்ணிச்சு? யாரை கேட்டு லவ் பண்ணணும்? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். லவ் பண்ணினாங்க, 2 பேரும் சின்ன குழந்தைங்க பண்ணிட்டாங்க. ஆனா ஒத்து போக முடியல. ஏன்னா உங்க பையனும் தப்பு பண்றாரு. அம்மா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்கம்மா, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுங்க. அவங்க வந்து யாரும் உங்க குடும்பத்தை தப்பு சொல்லல. உங்க பையன் பண்றது விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. அன்னைக்கு சொல்ல வேண்டியது நிச்சயம் பண்ணாதே. அன்னைக்கு தெரியாதே. அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 5 வருஷமாம்மா என் புருஷ செத்த கையோடமா நான் இன்னும் அனுபவிச்சுக்கிறேம்மா. நான் எங்க வீட்டுக்காரர் இறந்த கையோட இந்த பொண்ணு லவ் பண்ணேன்னு சொல்லி வந்து நின்னதுல இருந்து என் நிம்மதி போயிடுச்சுமா. 5 வருஷமா லவ் பண்றாங்களா அவங்க? 5 வருஷம் தான். 5 வருஷமா தான்மா ஸ்கூல்ல நிறுத்திட்டு நான் பின்னாடி போய் வந்து ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிடும் போதெல்லாம் கறி போட்டலாம், பாசிபிட்டு சோறு வாங்கி தின்னமல துணியா? அதெல்லாம் விடுமா, ரொம்ப தப்பு துணியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்பெல்லாம் மருமகன் நல்லவன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்ப நான் என்ன வந்து நீ சாப்பாடு தான் முக்கியமா? இது ஏட்டி ஆண்ட வாய முடியும். சும்மா அப்படி எல்லாம் மிரட்ட கூடாது அம்மாவை. அவங்க பாரு என்ன பேசுறேன், என்னத்துக்கு வந்து ஏப்பா உனக்கு புரியுதா? அவ வேண்டாம் சொல்றான், நீ இப்ப கால்ல விழுறேன்னு சொல்ற. அறிவு இருக்கா உனக்கு? அதான் வேணும் எனக்கு. அவ வேண்டாம் சொல்றா. இல்ல உங்க அம்மாக்கு கஷ்டமா தானே இருக்கும். நீ அந்த பொண்ணை ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு பாருப்பா, அவங்க ஏத்துக்கிட்டாங்க எல்லாம் ஓகே. அந்த பொண்ணு வேண்டாம் சொல்லும் போது நீ மறுபடியும் போய் கால்ல விழுற. அந்த பொண்ணு தான் வேணும் எனக்கு. அது வேண்டாம் சொல்லுதுப்பா. அவ கால்ல ஊந்தலாம் நீ வாங்கணும்னு அவசியமே இல்ல. நான் வீரேன் வேணா, நான் வேற கால் நீ பண்ணுறதெல்லாம் என்னால பொறுமையா இன்னமக்க முடியாது மேடம். நானும் டிராமா வேண்டாமா ப்ளீஸ் விடுங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணாங்க, ஒன்னா சுத்தினாங்க, பெத்தவங்க ஏத்துக்கிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் பண்ணுறது விஷயங்கள் அவளுக்கு பிடிக்காம ஆகுது. அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறான், அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வருது. இந்த பொண்ணு இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை சரிப்பட்டு வராது, நீ ஒதுங்கிடு சொல்றா. அந்த மாதிரி டைம்ல இல்ல நான் உன்னை நீ தான் கிடைக்கணும் எனக்கு, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றது தப்பான விஷயம். நீ சென்ட்ரல் உட்காந்து அம்மா அந்த பக்கம் உட்காந்து அந்த அம்மாக்கு பையன் அப்படி, அவங்களுக்கு அவங்க பொண்ணு. அதனாலதான் இந்த ஆட்டம் போடுறீங்க 2 பேரும். நான் பயம் கொடுத்து நான் பண்ணிக்குவேன், எங்கன்னா ஓடிடுவேன், எங்கன்னா பண்ணிக்குவேன். இந்த பையன் வரலன்னு எங்கன்னா ஓடிடுவேன். இந்த பையன் வந்து தொல்லை கொடுக்கலன்னா ஒரே பிரச்சனைமா வீட்டுல. இவதான் பிரச்சனையே. வாசல்ல உட்கார்ந்து சின்ன பொண்ணுக்குறாடா நீ வரக்கூடாது நான் சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டேன்னு அவன் கையை புடிச்சுன்னு மேல இட்டுன்னு போவான். எங்களை தாண்டின்னு கூட்டின்னு போவா அவளை. இவ மதிப்பே கிடையாது. இவ பண்ணதுனாலதான் அவன் மதிக்காத. அவனும் அதே மாதிரி பண்ணி டெய்லி வீட்டுக்கு வந்து நீங்க என்ன கேக்குறது? இத்தனை பேர் வீட்டுல இருக்கும் போது இவ்வளவு ஆட்டம் போட்டிருக்காங்க. அவங்க சொல்லறதுல என்ன தப்பு? அறிவில்ல உனக்கு? பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம்? நீ முதல்ல குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணறது நிறுத்து. லவ் பண்ண மட்டும் தெரியறது இல்ல, ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ. உங்க அம்மா சொல்றாங்க பாரு, ஆம்பளைன்னு. என்னம்மா? அதாம்மா ஆம்பளை மாதிரி நடந்துக்கன்ற, நல்லா தைரியமா பேசுன்ற, மேடத்துக்கிட்ட தைரியமா பேசுன்ற.
வேற எதுவும் சொல்லல. பேசுறேன் அதான் அழுவாதே பேசுற குழந்தை மாதிரி அழற நீ. அழுவக்கூடாதுன்ற. இப்ப என்ன ஆச்சு? நான் பார்க்காம இருந்தானே இதாயிடுச்சு எனக்கு. என்னாச்சு? நான் பார்க்க தேடி நாங்கெல்லாம் அப்ப என்னெல்லாம் சொல்லணும்? ஐயோ ஊர் ஊரா நான் திரியிறான் மேடம். நாங்களும் இவனை கூட சேர்ந்துக்கணும் அப்ப நாமளும் திரியிறோம். எதனா எங்க அடையாள போய் நான் தேடணும். நாங்க இந்த 4 நாளா எனக்கு சுத்துற மேடம். அடையார் இங்கேருந்து ஸ்கூட்டர்லேயே போயிருக்கோம் அவங்கள போயிட்டு அங்கே இருக்குன்னு சொல்லி நாங்க நடைபாதை போயிட்டு வந்தோம் மேடம் 29ஆம் தேதி. இந்த பையன் இந்த அம்மா ஃபோன் பண்ண என்ன சொல்லிட்டுமா இல்லடா அவன் சொன்னா கூட கேட்க மாட்டான். நீங்க எங்க போன் எடுக்கிறாங்க. பாரு தம்பி, first of all நீ சொல்லுங்க. இது மட்டும் புரிஞ்சுக்கோ. அவ வேண்டா சொன்னா நீ ஒதுங்கணும். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஓவரா நம்ம வந்து மேல மேல போய் விழுந்தாலும் ஒருத்தருக்கு தொந்தரவாயிடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு இப்ப பிரச்சனை வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஒரு முறை இருக்கு, ஒரு லைன் இருக்கு. ரொம்ப தொல்லம்மா, ரொம்ப பிரச்சனைம்மா. வீட்டுல நிம்மதியா சாப்பிடவும் பையன் எப்படி முடியாது. இருங்க, நீங்க யாருமே பேசாதீங்கம்மா. பையன் எப்படிம்மா? வீட்டுக்கு வருவாம்மா, டெய்லியும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாம்மா. நான் சொல்லுவேன்ப்பா 2 பொட்டை பிள்ளைங்க இருக்குது. அக்கத்து பக்கத்துல யாருன்னா எதுனா நினைப்பாங்கப்பா. வீடு எடுத்து வைக்கும் போது கூட எங்க பையன்மான்னு சொல்லி தான் நான் வீடு போனேம்மா. நான் டெய்லி இந்த மாதிரி அதெல்லாம் விடுங்க. இந்த பையன் எப்படி? நல்ல பையனா? குடி பழக்கம்மா, குடி பழக்கம். குடிச்சாக்கா என்ன பண்ணுவேன்னு அவனுக்கே தெரியாது. வீட்டுல எத்தனை வாட்டி இருக்கிற பொருள் குடிப்பாரு? எல்லாம் ஒடிப்பேன். எத்தனை வாட்டி குடிப்பாரு மாசத்துல? மாசத்துல எத்தனை வாட்டி குடிப்பான்னு எனக்கு தெரியாதும்மா. மேலே போய் ஆனால் இந்த பொண்ணை இட்டுன்னு போவான் மேலே மொட்டை மாடியில் பேசலான்னு. ஆனால் இந்த பொண்ணு அழுகுற சத்தம் கேட்கும், இந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்க. ஏமா? அவங்ககிட்ட பேசும் போது திட்டுனுப்பேன் மேடம். என்ன திட்டுவாரு? நான் திட்டுவேன், இதுமாரி பசங்க கூட போவாத, குடிக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணு. அட்வைஸ் பண்ணுவேன். இந்த பசங்க கூட Daily குடிப்பாராமா? Daily தான் மேடம். எத்தனை வாட்டி குடிப்பாரு? அவன் நினைக்கும் போது அவன் எப்பயாவது கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், அவன் நினைக்கும் போது அவன் குடிப்பான். அது உனக்கு பிரச்சனையா இருக்கா? ஆமா மேடம். பொறுப்பா நடந்துப்பாரா? நல்ல பையனா? நல்ல பையன் தான் மேடம். உனக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் வேண்டாம் சொல்ற? எனக்கு குடி பழக்கம் தான் மேடம் பிரச்சனை இருக்குது. அவனுக்கு என்ன இது பண்றது தெரியல, மரியாதை கொடுக்க தெரியல. வேண்டாம் மேடம், யாருக்குமே மரியாதை கொடுக்கறது யாருக்குமே மரியாதை கிடையாது மேடம். வேண்டாம் வேண்டாம். பேசுறேன் இன்னும் இல்ல. நீ உங்க அம்மாவே மரியாதை இல்லாம தான் பேசுற. அம்மா என்ன அடிக்க வராமா? எனக்கு வேண்டாம்மா. எனக்கு அடிக்க வராரா? ஆமாம்மா, அந்த மாதிரி பையனை எனக்கு அடிக்கலாம் இல்ல மேடம். அன்னைக்கு இருக்கு, ஒரு ஏன் நிமிஷம். புள்ளி அடிக்க சொல்லிதான் வந்தா மேடம் அழுதாய்வா. என்ன இல்ல மேடம், அடிக்கிறது என்ன வர மேடம். இருங்கம்மா, இருங்கம்மா. ஃபோன் பண்ணா எனக்கு. ஏன் 2 அடிக்க பொண்ணுங்களை போனாரம்மா? அடிச்சுதான் இல்லாத என்ன அடிக்கிறது? மேம் நான் எப்படி இருந்தாலும் கேளுங்க. எவ்வளவு அவங்ககிட்ட ஓட்டல கேளுங்க. அடிக்க போனியா இல்ல இல்லையா? மேடம். அம்மா இருங்க, நீங்க பேசாம நிக்கிற மேடம். அம்மா நீங்க பேசாம அவங்களே யாருமே இல்ல மேடம். யாருமே இல்லாத சரி, நைட்டு மேடம் வீட்டுல புள்ளிகளை வச்சுன்னு பத்துனுங்கிறப்போ 12 மணிக்கு வந்தா கூட கதவு தட்டி அந்த பெல்ல அடிச்சு இந்த பொண்ணை 12 மணி நைட்டு கூட மொட்டை மாடி கிட்டுன்னு போய்தான் அன்னைக்கு. எதுக்கு? ஒரே பிரச்சனை மேடம். இருப்பாங்க மேடம். 12 மணினா பேசுறதுன்னு இல்ல 12 மேடம். மணில வர மாட்டான் மேடம் அவன். ஏன் வர சொன்னா? ஐயோ 12 அம்மா மணிக்கெல்லாம் ஏன் அதெல்லாம் உன்னை சும்மா பேச விட மாட்டேன்றா? உன்னை எங்கன்னா இட்டுன்னு போய் விட போறா? உன்னை 10 பேர்கிட்ட விட உங்க அம்மா ஐயையோ. விடுவான்னு ஒரே பிரச்சனை. ஐயோ இந்த ஒரே பேச்சு பிரச்சனை. நான் சாமி வந்து கேட்க இந்த ஒரு முடியாதும்மா நிமிஷம் சொல்றேன் மேம். நான் வந்து குடிச்சிருந்தேன் மேம். நான் வந்து ரொம்ப இதா இருந்தேன். வந்து நான் என்ன பேசுறேன் அம்மா எனக்கே எங்களுக்கு தெரியல இதை மேம். குடிக்கிற எங்க பழக்கமே வீட்டுல நான் என்ன எங்களுக்கு பேசுறேன்னு கேளுங்க மேம். எங்களுக்கு வேணாம்மா. ஐயோ நான் இந்த 2 பொட்ட பேச்சு அவன் புள்ளைகளை பேசுனதே கிடையாது வச்சுக்கிறேன். மேடம். நான் 2 பொட்ட புள்ளைகளை நான் வச்சுன்னு இன்னைக்கு அது நல்லா நிக்கிறேன். ஆண் என் வாழணும்னு வீட்டுக்காரர் தான் ஆசைப்படுறேன். நிக்கிறேன் 1 மணிக்கு மேடம். ஆமா, அவங்க முடிவு பண்ணட்டுமா? வேணாம்மா, எனக்கு வேணாம்மா. தயவு செய்து என் பிள்ளை உங்க என்கிட்ட பொண்ணு போதும்மா. சொல்லட்டுமா? நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்ல. இல்லம்மா, அவளே வேணாம்தாம்மா சொல்லி. அவ நீ சொல்லல. சொல்லி அவ பேசக்கூடாதுன்றல. நீயும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. அதான் வேணாம்மா, அந்த பொண்ணை எனக்கு சொல்லிட்டேன். அம்மா இருங்க, அவ சொல்லட்டும். அதான் அவ சொல்லட்டும். அந்த பொண்ணை சொல்லு. வேணாம் மேடம் எனக்கு. போதுமா? அப்புறம் என்னடா? அதை சொல்லிட்டால போ விட்டுறா. போ. என்ன பிரச்சனை பண்ண மாட்டாங்களா மேடம்? எந்த ஒரு பிரச்சனைக்கு வர மாட்டாங்களா? எழுதி கொடுத்து போட எதுக்கு வர சொல்லுங்க. மாட்டேன். எழுதி கொடுத்து போட எதுக்கு வர மாட்டேன். எழுதி எங்களுக்கு கொடுமா. வேணாம் மேடம். நான் இத்தனை வருஷமா அவங்கள நம்பி நான் உங்களை லவ் பண்ணேன். நான் இத்தனை வருஷமா நான் அதுல லவ் பண்ணேன் உன்னை. நான் ஏன் நான் அப்படி ஒரு சொல்லல? அவங்க நடிப்பேன் நான் லவ் பண்ணேன் உன்னை. லவ்வுக்கு வேலை சொல்லுமா கிடையாது நீ. நீ வந்து நீங்க லவ்வே கிடையாது. நான் லவ் பண்ணுவேன். நான் வந்து அவங்க அப்ப யாருமே பேசக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் நான் 2 பேரும் நான் பேசிதான். நான் வந்து அவங்களுக்கு பேசுப்பா, அங்க பேசு, பண்ணேன். அங்க பேசு, அங்க பேசு. நான் அவங்கள வச்சு நான் லவ் பண்ணேன். நான் எவ்வளவு நான் ஒண்ணு வச்சிருந்தேன். நான் எப்படி வச்சிருந்தேன்? நல்லா தான் வச்சிருந்தேன், அதுதான் நான் நான் இதுமாதிரி சொன்னேன். நான் குடிக்க மாட்டேன். நான் எப்படி நான் தெளிவா தான் அந்த மாதிரி பேசுறேன் நான். குடிக்கிறேன்னு மட்டும் இதுல கேடியே கிடையாது. நீ கம்முனு நீ இவங்க 2 பேரும் தான் மேடம் இப்ப பேசுறாங்க. நீ அது என்ன இவங்க வருஷமா கல்யாணம் பண்ணல நான் இவங்க. தெளிவா வந்து- எதுவுமே நம்மளுக்கு வேணாம். அந்த கல்யாணம் வேணாம், எதுவுமே வேணாம். மா நான் பேசுறேமா. அங்க பாரு 5 வருஷமாமா இங்க பாருங்க பேசினேதான் சரி தம்பி, நீ அந்த பொண்ணுகிட்ட பேசு. பேசுறேன். நீ பேசு. நான் வந்து இத்தனை வருஷமா லவ் பண்ணேன்னா உன்னை எதுனா ஒரு குறை வச்சிருந்தேன். நான் எதுவுமே இல்லை. நான் குடிப்பேன். நான் வேலை இது ஆகுது அப்படி குடிப்பேன். இந்த மாதிரி டென்ஷன் அவன்கிட்ட சொன்னேன். நீயே என்ன சொன்ன? என்ன வீட்டை விட்டு நீ வராத அப்படின்னு சொன்ன. வீட்டை வந்தேன். நான்
ஆமா. வெளியே போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சா? இந்த மாதிரி நான் திட்டினே இருக்கிறாங்க நான் சொன்னேன் உன்கிட்ட. நான் என்ன சொன்னேன்னு? அதை தான் நான் குச்சிட்டு வந்தேன் நான் சொன்னேன் உன்கிட்ட. அப்போ வந்து நான் நீ ஃபுல்லாக நான் குச்சி நான் தெளிவாக தானே இந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். நான் வந்து உங்கள் அம்மா பார்த்தா நான் ஒரு வார்த்தை நான் பேசுவேண்ணா? அப்போ சொல்லு. அப்புறம் நம்ம எதுக்கு ரெண்டு அங்க பேரும் நம்ம பேசணும்? பேசிப்போம். அப்பயும் உங்க அம்மா கொஞ்சிப்பாங்கல்ல நம்ம பேசுறது. குச்சாப்பத்தான் உங்க அம்மா. மேம் நான் பேசுகிறேன் மேம். நான் சும்மா இரு. உங்க அம்மா நான் அவங்க பேசும்போது முடிவு வந்து நான் என்ன பண்ணட்டுமா, நீங்க சொல்றேன்? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சும்மா please. நம்ம அவங்க ரெண்டு பேரும் முடிவு என்ன பண்ணிட்டோம். சொல்லுவாங்க? இல்லம்மா என் பொண்ணு அம்மா, சின்ன நீ பொண்ணுமா. நான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கோமா, அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணட்டும், இல்லைன்னா நாளைக்கு பிரச்சனை நீ ஆயிடும். கம்முனு, நீ என்னம்மா நீ? நீ குப்புசல்ல இருக்கற, நீ வந்தீங்க. நீ என்ன குச்சு குச்சுன்ற இங்க வந்த? உனக்கு என்ன புள்ளைய வளர்க்க போறதுல கம்முனு. சொல்லிட்டேன். நல்லா கேட்டுருவான் அப்புறமா. கம்மல் இருமா. நாம ரெண்டு பேரும் பேசணும். அவங்க ரெண்டு பேரும் தான் பேசணும். நீ என்ன அம்மா, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. நீ அவளை மட்டும் அடக்குற, நீங்க சும்மா இருங்க. எப்பவுமே சும்மா நீ தான் இருக்காமா? சும்மா இரு, அவங்க ரெண்டு பேரும் நீ எவ்வளவு பேசிட்டாங்க. பேச்சு? அவங்க கேட்பாங்க, மேடம் கேட்பாங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க அவங்க? மேம் எனக்கு வந்து எங்க பெத்தவங்க இருந்தாவே மேம் நான் வந்து ஒழுங்காக நான் இருக்க மாட்டேன் மேம். இவங்க பண்றது இல்லையா சரி. இவங்களும் பேசி கொடுத்துறாங்க, இவங்களும் வாய் மூட மாட்டாங்க. நீங்களே கண்ணு முன்னாடி நான் பேசினதான் மேம் இருக்கிறேன். நான் சரி பேசு தம்பி, பேசு. இவங்க ரெண்டு பேரும் வீடியோ போஸ்ட் மேம் நான் பேசுறேன். இல்ல அவங்க இருக்கட்டும், நீ பேசு. நிஜமா மேம். உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, நீ 4 நாள் சாப்பிடலன்னு அழுகுறாங்க. அதுக்கோசம் நான் இருந்தேன். அதுக்கே தெரியல மேம். அது செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க பசங்களை ரெண்டு சைட்லயும். என் பொண்ணு சொல்ற பேச்செல்லாம் கேட்பாமா. எனக்காகத்தான் ஹலோ அது மோனிகா, வாங்கிடுது. பேசு, முடிவு சொல்ல. இனிமே நான் எதுவும் தப்பு நான் குடிச்சேன் நீ சொல்றேன். நான் இனிமே நான் சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். நான் ஏன் வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் பாட்டு நான் நேராக வரேன். நான் 7 மணிக்கு 8 மணிக்கு விட்றாங்களா உன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நம்புறேன்னு சரி, நான் பக்கத்தில் வேலை செய்கிறோம், அவங்ககிட்ட கொடுக்குறேன். நான் எத்தனை மாதிரி வரேன்னு நீயே கேளு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்போ அவங்க இது பேசி நான் அவங்க சொல்லிட்டு வந்தாங்களா உன்னை? அவங்களாம் எதுவுமே எதுவுமே சொல்லலை. அப்போ சொல்லு, என்ன சொல்லு. அவங்க தேவைன்னா சொல்லு. நான் 2 பேர் தேவை சொல்லிட்டு நான் வந்துனுக்கிறேன், நீயே வந்துரு. ஏன் நான் வேலைக்கு போய்ட்டு நான் பாட்டு நான் வரேன். நான் அப்போ நான் பார்த்துரு. அப்போ மேடமுக்கே தெரியும் அவங்களுக்கு நான் நல்லா வச்சுக்கிறேன். வந்து நான் அவங்ககிட்ட வந்து நான் இருக்கிறேன் மேம். நான் வந்து என் பொண்ணு நைட்டு வந்து காட்டுறேன். பண்ணி இதுக்கெல்லாம் ஆகவே இல்லை உனக்கு வயசு. பெரிய ஆம்பளை மாதிரி இல்ல பேசல மேம். நான் சொல்றேன் மேம், இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் மேம். அம்மா, மனசுல பட்டது என்னன்னு சொல்லுன்னு தானே சொல்றாங்க. கம்முன்னு உட்காந்துக்கிறேன். இன்னும் எவ்வளவு தான் அது பண்ணிட்டு வந்து என்ன சொல்லு. அத பத்தி எனக்கு தெரியும் மேம். அது வேணும் தான் இவ்வளவு தூரம் எனக்கு இது பண்ணிது. நான் குடிக்கிறது தான் மேம் அது தப்பா கொஞ்சம் போச்சு. டைம் கொடு தம்பி ப்ளீஸ். நான் அவங்க கூடயே போறேன் மேம். சரிங்களா மேம்? மேம் என் லவ் எதுவுமே பேச விடாது மேம். அவங்க எதுவுமே பேச விடாது. அப்புறம் அம்மா என்ன சொல்றது? இப்போ ஒரு வருஷம் ஏன் அப்படி சொல்ற? பேச விடாது. ஏன் இரு, என்ன சொல்லு, தைரியமா சொல்லு. போறியா காலத்துக்கு கஷ்டப்படுறியா? இன்னுமே சொன்ன மேம் ஏன்னா ஒரு பொண்ணு வருவாங்க. இருண்ணா கொஞ்சம் பேசாம இருங்க. இத்தனை என்ன கேட்க விட. ஏமா நம்பி தான் மேம் சொல்றேன். சொல்லுமா, ஏன் திடீர்னு மாத்தின? அவன் நல்ல பையன் தான் மேடம். அவன் குச்சாதான் அப்படி பண்றான். நான் குடிக்க மாட்டேன். லவ் பண்றியா? அவஸ்தை பண்ணமா குச்சாதான் பண்றாங்க. மா நீ கம்முனா இருமா. நீ நான் பேசுறேன் நான் சொல்றேன். நான் வந்தாச்சுமா. பேசினா போதும் மேடம். அம்மா, கம்முனு இரு. இப்ப நான் என் லவ் நான் பேசுறேன். நீங்க யாருமே பேசணுமா? நீங்க லவ் நான் சொல்லி நான் லவ் பண்ண எதுவும் இல்ல இங்க பாருமா மேடம், நான் இப்ப எதுவுமே எதனா கிடையாது பேசுறேன் மேடம். நான் கம்முன்னு தானே உட்காந்துருக்கேன். என்ன திட்டுறான் பாரு மேடம். நான் தான் லவ் பண்ணேன். இவங்களை நம்பி நான் லவ் பண்ணவே இல்லை. நான் லவ் பண்ண என்கிட்ட வர்றதான் மேம் போகுது. நான் தான் மேம் வச்சு பாத்துக்க போறேன் எல்லாத்துக்குமே. மோனிஷா மாத்தி மாத்தி பேசுனுங்கிற என்ன அவன் பிரச்சனை? என்ன சொல்லு மோனி, என்ன மோனி இந்த மாதிரி பண்ற? எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்றாங்க. சொல்லிட்டு அவங்க பேசட்டும், அவங்க பேசட்டும். அவங்க பேசட்டும். நீ லவ் பண்ணா உங்களுக்கு எழுதி குத்தணுமா பொண்ணு? அவங்க பேசட்டும். பேசாதீங்க, நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. இல்ல மேடம், லவ் பண்ண நான் தான் பேசணும்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசுங்க. என்னம்மா சொல்ற மோனி? என்ன சொல்ற? போறியா அம்மா வானான்னு போயிடுறியா? அம்மா தங்கச்சி வானம் யாரும் வானான்னு போயிடு.
இதோட என்ன ஏதுன்னா கூட நான் வந்து அவ்வளவுதான், பார்க்க அவன் மாட்டேன் சேர்க்க அவ்வளவுதான். மாட்டான். இனிமே யார் பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் அடிச்சு எந்த போட்டாலும் வேலையும் சரி, நானே எங்க மாடி வீட்டுல மேல இருக்க தூக்கி மாட்டேன் போட்டாலும் சரி, யாரும் வந்து பேச கேட்க முடியாது. மாட்டான். அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து அவனை அடிச்சானா எத்தனை வாட்டி அடிச்சானு போய் ஏதாவது பண்ணா நீங்களே நீங்க வீட்டை பூட்டின்னு மொட்டை மாடல தூக்கி போட்டு இவனுக்காக தங்கச்சி என்ன வச்சாச்சு, என்ன வீட்டை ஆச்சு பூட்டின்னு எவ்வளவு நாலு பண்ணா நாள் ஊரா மட்டும் வீட்டுல வந்து உட்காந்துக்கிறீங்க. உட்கார்ந்து கிடக்குறான். அவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணிக்கிறான் அவன். ரோட்ல கூட்டின்னு போற பொண்ணை வழி மாட்டிக்கு என்ன வேற பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்குற அளவுக்கு பண்ணான் அவன். இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்து இப்ப நேத்துக்கு இப்ப கேட்டு இருந்தாக்கா நீ வந்து சொல்லி நிக்கிற நீ இந்த மாதிரி சொல்லு. லாஸ்ட் முடிவு என்னன்னு சொல்லு. நீ சொல்லிட்ட நானே தேவையே சொல்லு கிடையாது. சொல்லு முடிவு சொல்லு. நீ தான் முடிவு பண்ணணும். மோனிஷா சொல்லு என்ன சொல்ற சொல்லு. தைரியமா பேசு, எதுவா இருந்தாலும் தைரியமா பேசு. நாங்க இருக்கோம்ல இங்க, அம்மா வேணா யாரும் வேணான்னா அவ எழுந்து நாங்க 2 பேரும் போயிட்டே இருப்போம். தைரியமா பேசு. இது உன்னோட லைஃப், உன்னோட லைஃப். அவன் ஒரு வருஷம் இருக்கட்டும் மேடம், நான் பாக்குறேன் அவன் எப்படி இருக்கான்னு. அப்புறமா எங்க வீட்டுல ஒரு வருஷம் நான் வீட்டுக்குள்ள வந்து வந்து பூந்து பூந்து இது பண்ணுவான். வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். வேணா வேணா நீ எதுவும் நீ என்ன சொல்ற 1 2 சொல்லிடு. ஒரு அவன் வருஷம் எல்லாரும் ஒரு வருஷம் ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன் மேடம். நான் எல்லாருமே ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்குது மேடம். Sure-ஆ இருக்குது போ. இருக்கு. அவங்க உங்க அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, வேணான்றாங்க. அந்த பையன் மேல நம்பிக்கை இருக்கு, இருக்குது மேடம். அந்த அம்மா மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க மேல யார் மேலே இல்லை மேடம். யார் மேல நம்பிக்கை எல்லாம் அவன் இட்டுன்னு போய் எங்கன்னா குடிச்சிட்டு எங்கன்னா இட்டுன்னு போய் விடுவான் போ கத்திக்கின்னு. ஏன், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தூக்கி தூக்கி அவங்க தான் குடிப்பாங்க. மேடம் செல்லம் கொடுக்குதே அவனுக்கு. அவன் ஒழுங்கா இருக்கும் போதெல்லாம் அவங்க தான் காசு கொடுத்து அவனுக்கு எடுக்குது. அவன் மிரட்டுனது மேடம். காசு கொடுத்துடுது. இப்போ 2 பேரும் பைக்கில் வராங்க. புள்ளிக்கிட்ட காசு இல்லை. ஓ நீ போயிட்டு வரா முருகா, நீ நான் போயிட்டு உன்னை வா. என்ன பேச சொன்னா என்ன வீட்டுக்கு பேசுறேன். போயிட்டு தெரியல, வாடான்றாங்க. தெரியல. நான் என்ன மேடம் பண்ணுவேன்? ஒரு 200 ரூபா இருந்தாப்பா 2 பேரும் வெளியில போறீங்களா, கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா மேடம்? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அது என் மேல தப்பா மேடம்? அது தப்பா? தப்பா? சொல்லுங்க. நீ 100 ரூபா வச்சுக்கடா, மோனிஷாவுக்கு 100 ரூபா கொடுத்துட்றான்னு கொடுக்கறது தப்பா? சொல்லுங்க. இன்னும் நான் தரமாட்டேன். அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிச்சு. இவங்க மருமக மாமியார் புருஷன் எல்லாம் ஆயிட்டாங்க. நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. அவளுக்கு அவங்க சைட்ல தான் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. விட்டுருங்கம்மா, அவ சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்கா அவங்கள்ட்ட. சரி இட்டுன்னு போட்டோம்மா, வானம்மா எனக்கு பொண்ணு வானம்மா. அவளுக்கு அவங்க தான் அந்த மாமியார குறை எங்கன போய் சொல்றாளாம், இருந்துட்டோம்மா, என்னென்ன எனக்கு செல்லம் நிம்மதியான இருக்கும். கொடுக்குறாங்களாம். அவ அங்கதான் அட்டாச்மெண்ட் அவளுக்கு. நீங்க பேசாம ஏம்மா இருங்கம்மா. மனுஷா? பேசாம முடிவு தாலி கட்ட சொல்லு. சொல்லுங்க உங்க பையன்ட்ட. நான் கட்டிடுறேன் மேடம். நான் கோயில இழுத்து போய் தாலி கட்டி நான் உங்களை தனியா வச்சிடறேன் மேடம். அதுதான் கரெக்ட். போ. தனியா மேடம். போறேன் மேம். நான் கோயில சந்தோஷம்ல? தனியா போறேன். ஆமா மேடம், நான் சொல்லிட்டேன் மேடம். எங்க வீட்டுல நான் போத்தாலும் அவங்க வீட்டுல வாத்தாலும் வேணாம் மேடம், எங்க நானும் வீட்டுக்கு பார்த்தேன் வரலாம். அம்மா இது பிரயோஜனமே கிடையாது. அவ்வளவுதான் மேடம். நான் எல்லாத்துக்கும் ஒத்து வரேன் மேடம். ஏமாத்திட்டு இருக்கா. நான் எல்லாத்துக்கும் ஒத்து வரேன் மேடம். உங்கள்கிட்ட வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு பின்னாடி போய் அவன்கிட்ட பேசுவா அவ. ஆமா மேடம். கேட்டுக்குங்க நல்லா. ஆமா மேடம், அந்த பொண்ணாலே இருக்க முடியாது, இவளாலே இருக்க முடியாது. இருங்க இருங்க ஏய், பேசுங்க. சரி, ஒரு நிமிஷம். மோனிஷா இந்த பாரு, உங்க அம்மா ஏமாத்திட்டு இருக்காதே. நீ அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு அவங்க வேலையை விட்டுட்டு இங்க சுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா என்ன பேச சொல்ற? உங்க சரி, அம்மாட்ட. நான் போறேம்மா வானம்மா எனக்கு பொண்ணு இருமா வேணாம்மா. இருமா இருமா. எனக்கு பொண்ணே வானம்மா எனக்கு இருமா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. வானம் வானம் இந்த மாதிரி என் பேச்ச கேட்காத பொண்ணு. இந்த பாரு, அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி கேட்காத வந்து இவ்வளவு பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து நீங்க பொண்ணு லவ் பண்ணும்போது சொல்லிருக்கணும். 9வது படிக்கிறது பொண்ணு எத்தனையோ லவ் வாட்டி பண்ணும்போது சொல்லிட்டேன். நல்லா பிடிச்சு காது திரும்பி விட்டுருக்கணும். இப்ப அதெல்லாம் முடிஞ்சு, அந்த ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரெக்டா பேச மனுஷா. சும்மா அவங்கள இது பண்ண வைக்காத, அலைய வைக்காத. அம்மா கூட வரியா அவன் பையன் கூட போறியா அவ்வளவுதான். நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் மேம். எனக்கு யாருமே நான் 2 பேரும் ஒண்ணா இருந்து நானும் காப்பாத்திடுறேன் மேம். அதை ஏய், யாருமே யாரே இல்லாத ஒண்ணே விட்டுற மாட்டாங்க உனக்கு. எல்லாத்தையுமே பாருங்க இவங்க யாருமே இல்லாத பண்ணிடுவேன்னு கேக்குறேன். எப்படி வாழ்வே நீ? அப்ப இத்தனை யாருமே யாரெல்லாம் இல்லாத. கல்யாணம் பண்றாங்க, லவ் பண்ணி எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணி அவன் நல்லா வந்து இருக்காங்க மேம். மாசம் 10,000 சம்பளம் வாங்குறான். நான் பாத்துறேன் மேம். நான் வீடு கூட நான் எடுத்து நான் கொடுத்துறேன். நல்லா பாத்துறேன். அவங்க 2 பேரும் இருந்துக்கிட்டோம். நான் அதை விட நான் என் நல்லா பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணும் பாத்துறேன். நீ. ஒரு வருஷமா நான் பாத்துருந்தேன் என் பொண்ணு- இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, இது 4வது பையன் உங்களுக்கு, இன்னும் 3 பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆமா பண்ணல. மேடம். நீங்க இவ்வளவு உறுதியா இருக்காங்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். நீங்க யாரும் பேசக்கூடாது. இவங்களை இந்த பொண்ணை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். என்ன மேடம் பண்றது? அப்ப இல்லாத புள்ள தம்பி பொண்ணுன்னு தான் மேடம் சொல்லுவேன். தம்பி பொண்டாட்டி தம்பி பொண்ணுன்னு தான் சொல்லுவேன். அங்க யாரனாலும் நீங்க கேட்டு பாருங்க. வீட்டான கேட்டா கூட இரு 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 இரு. ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ லவ் பண்ணும்போதே நாங்கெல்லாம் சரி போங்களாமான்னு கம்முன்னு விட்டுருவோம். ஏன்னா இந்த பொண்ணு
மனசு இந்த பொண்ணு இவனாலதான் எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப இதாகத்தே காரணம் எனக்கு அதனாலே நான் கேட்ட உடனே துணியோட கட்டணும் துணியோட அனுப்ப சொன்னேன். அவங்க அம்மாவை கேட்டு பாருங்க. இப்பயும் நான் கட்டணும் துணியோட தான் நான் கூப்பிடுறேன். நான் எல்லாம் எடுத்து போட்டுவேன். ஏன் மருமகளுக்கு நான் எல்லாம் எடுத்து போடுவேன். இப்பயும் நான் கோயிலில் கூட தாலியை கட்டி அவங்கள தனியா வச்சிடறேன். இன்னும் என்ன மேடம் சொல்லணும்? மாப்பிள்ளைக்கு முகத்துல ஒரே சந்தோஷம். ஏன் மேடம் இன்னும் என்ன சொல்லணும்? முருகா மேடம் இதை காய்ச்ச உடனே வட்டி வாங்கி கொடுத்தனா இல்லையா கேளுங்க மேடம். 2 பேரும் 1 லட்ச ரூபாய் வண்டி வாங்கி கொடுத்தேன் மேடம். 2 பேர்த்துக்கும் சேர்த்து 2 பேத்துக்கும் இந்த பொண்ணு வண்டி முதல்ல உங்களை தான் பிடிச்சி உள்ள போடணும். அப்படி 1 லட்சம் ரூபாய் வண்டி நீ தேவையான அழுவாத விடு. நீ எதுவுமே நீ அழுவாத விடு. என் கூட வரமா. அம்மா நல்ல குடும்பம்மா, நல்ல குடும்பம், விட்டுறாதீங்க. இல்லம்மா அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒன்றும் சொல்றது இல்ல இல்லை எனக்கு என்ன அவங்க அம்மால ரொம்ப ஜென்வனா இல்ல, இது தெரியறாங்க. வரைக்கும் அவங்க மேல நான் எந்த தப்பும் சொல்லல. ஆனா இந்த அவங்க டக்குன்னு பையனுடைய சொல்லிட்டாங்க character- பாருங்க, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு. அது அவங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க அதை தான் மேடம் சொல்றாங்க. இந்த பையனுடைய கேரக்டர் தான் சரியில்லாதனால தான் நான் இவனை அப்பல இருந்து நான் இவனை வேன் பண்ணினுக்கிறேன். கேளுங்க. சரி நான் ஒரு சஜஷன் சொல்லவா? கேக்குறீங்களா? பையனுக்கு என்ன வயசு? 20 வயசு மேடம். சரி 5 வருஷம் வெயிட் பண்ணு. 25 வயசு தான் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. அதுக்குள்ள உன்னோட மூடே மாறும். ஒரு கேரண்டி நீங்க கொடுக்கணும், அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. அவளுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் செப்பரேட்டா பிரிஞ்சு இருக்கட்டும் கொஞ்ச இல்லம்மா, நாளைக்கு. நான் எங்கன்னா வீடு போனா கூட தேடி தேடி வருவா போல. வரமாட்டாரு. நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்லி அனுப்புறேன். அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும். 5 வருஷம் என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, உங்க லோன் எல்லாம் அடைக்கிறீங்க. அக்காக்கு அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். இப்போ ரொம்ப சின்ன பையன் பாணி, 20 வயசெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசே கிடையாது. நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி இருக்கிற வேண்டிய வயசு. அதானே நான் விட்டேன் மேம். ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பேசுறது மேம், அதுவே தெரியும் மேம். தேவையில்லை அப்படியெல்லாம் கடக்கிறது. நான் விட்டேன் மேம். 100 வயசு வரை கடக்கிறது மேம். ஃப்ரெண்டுக்கு நான் பேசுறதே இல்லை மேம். நானு நீ வந்து ஒரு வருஷமா அது கூட தான் இருந்தேன் தம்பி. மேம் நீ நானு. சின்ன பையன். இது இப்போ உனக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லை. இது தேவையில்லாத பிரச்சனை உனக்கு, தலைவலி. முதல்ல உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும், 2 அக்கா கல்யாணம் பண்ணுங்க. ஏன் இப்படி அவங்களை தொந்தரவு பண்ற? கொஞ்ச நாள் விடு. நிஜமாவே லவ் பண்றியா அந்த பொண்ணை? நிஜமாவே சரி, அதே நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு. நீ உண்மையா லவ் பண்றியா? உண்மையா நீ அந்த பையனை உண்மையா லவ் பண்றியா? 100%. அப்படி உண்மையான லவ்வா இருந்தா சரி. 10 வருஷம் ஆனாலும் நீங்க இப்படியே இருப்பீங்க. சரி இதை பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது. சரி. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. சின்ன ஒரு தங்கச்சி இருக்கு. அவங்க அம்மாவை எதிர்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பகைச்சிட்டு அவ வெளியே வரவே முடியாது. சரி. வந்தாலும் அவ நிம்மதியா இருக்க முடியாது. என்னம்மா நான் சொல்றது? சரி மேடம். சரி மேடம். சரியா? உன்னோட லவ் உண்மையானதுன்னா ஜம்மனரு, சரி நீ ஜாலியா போயிரு, உன்னோட லைஃப பாரு. நீ உனக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்ய பிடிக்கும்? வேலைக்கு போ, அம்மாக்கு காசு சம்பாதிச்சு கொடு, நீ கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோ, உன்னோட திருமணத்துக்கு நீ சேமிச்சு வச்சுக்கோ, எல்லாம் நீ பண்ணிக்கோ. கொஞ்ச நாள் கனெக்ஷன் இல்லாம இருக்க. உண்மையான லவ்வா இருந்தா உங்களை யாருமே பிரிக்க முடியாது. சரி இப்படி பழக்கத்தை. சரி. ஓகே? 25 வயசு இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாதுமா அவனுக்கு. சரி மேடம். சரியா? இத பாரு, இதை விட்டோன்னு நான் சொல்றது புரியுதா? அம்மா கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க அவளை. அவ வேலைக்கு போட்டோம். படிப்பை முடிக்கிறியா? உங்க லவ் உண்மையா இருந்தா யாருமே உங்களை பிரிக்க முடியாது. சரியா? அம்மா நீங்க அவனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கீங்க. தேவையில்லாம அந்த பொண்ணை மனசு மாத்தி வேற யாருக்காவது கட்டி கொடுக்குற மாதிரி பேச்செல்லாம் பேசவே கூடாது. மேம். அது மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது மேம். அவங்க பாரு. மேம் நீயா அவன் ஒழுங்கா இருந்தாலும் இருப்பான், நீ இருப்பியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்க முடியாது மேடம். இருங்க, தேவையில்லாம கூப்பிடுற அந்த வேலையே வச்சுக்காதே. புரியுதா? கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு முடி. உன் தங்கச்சியும் படிக்கவே. கொஞ்சமாவது அம்மாவை பத்தி நினைச்சு பாருங்க. ஓகேயா? சரியா? நோ கனெக்ஷன். தொந்தரவு பண்ணக்கூடாது. கிளம்பு தம்பி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.